அவர் தான் சொன்னார் எங்க தலைவர். ஏன் அப்படி ஓம் சொல்றாங்க? சக்தி பராசக்தி சக்தி பொறிக்கு சக்தி எஸ்எஸ் சக்தி அம்மா உன தெருக்கு போறாரு பாரு. நேற்று இரவு ஒரு செம்ம ஃபன் சம்பவம் நடந்தது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காலி இடம் இருக்குது. அந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து குப்பை போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரையாக பார்த்து குப்பை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போது நம்மளுக்கு ஒரு அண்ணா வந்து உதவ வந்தார். இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததில்லை. அவர் என்னை என்ன நினச்சாரு அப்படின்னா, நான் வந்து கார்ப்பரேஷன் எம்ப்ளாயா, எனக்கு வந்து எஸ்கார்ட் தேவையா, ப்ளஸ் வந்து நம்ம எம்ஜிஆர் விஜய் அவர்களை பற்றி எல்லாம் பேசினாரு. கேளுங்களேன், செம்ம ஃபன்னாக இருக்கும். எந்த அளவுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும்? தீவிரவாதி சாவாச்சுலாம் பீச்சில் எப்படி பண்ண அமுகலம் உனக்கு தெரியாது. பீச்சில் 6 கோடி ஜனம் எம்ஜிஆர் இருக்கு, விஜய்க்கு 8 கோடி ஜனம். இப்போ நான் எம்ஜிஆர் பற்றி விஜய் பற்றி பேச போகிறேன். நீ எத்தனை போய் புகார் பண்ணி எனக்கு பிடிச்சி கொடுத்துட்டு போகிறான். கலைஞரும் நல்ல தலைவர் தானே. நல்ல தலைவர். எம்ஜிஆர் தான் வளர்த்து விட்டார். ஜெமிக்க எம்ஜிஆர் வளர்த்து விட்டா இவர் கதையை வச்சினது. எத்தனை காலம் தான் ஏமாட்டினாரு இந்த நாட்டு அவரே பாடினாரு. எம்ஜிஆர் இவர் ஏறினாரு, அவர் போயிட்டார். உனக்கு தானே அது அப்போ வந்துதா. ஆனால் எம்ஜிஆர் வந்து திமுக, அப்புறம் வந்து காங்கிரஸ் இருந்தார். எம்ஜிஆர், ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி இவங்கெல்லாம் கூட்டணி வச்சார். இப்போ எவனோ வச்சா எவனோ பிடிங்கி போட்டானுங்க. ஏன்னா இவங்க கூட்டுக்கால வாங்கி கூறமே பிச்சாங்க. கத்திரிக்காய் கூட்டு மாரி யார் எடப்பாடி அந்த பனி ஆனால் செங்காட்டியம் உஷார் ஆகிட்டான். மூளை டக்குன்னு போய் நோய்ச்சு யார்கிட்ட விஜய் தோசை நம்பிட்டேன்னா எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும். சொன்ன பாட்டா நீ ரொம்ப உயிரான தீவிரவாதி, நான் உயிரை கூத்துருவேன். என்னணும் இந்த செங்காட்டியம் வந்து நோண்டணும், இப்படி பண்ண அப்படி பண்ண மூளையில் ஆக்ஷன் மூளை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இப்போ தானே வந்துக்கிறா போல. ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சரி. இவெல்லாம் திருட யார்? எடப்பாடி, முகாச்செல்லாம் அதெல்லாம் பேசாத. அவனால தேவையில்லை எனக்கு. ஏன்னா நான் பயங்கரமான கட்சிக்காரன், எம்ஜிஆர் கட்சிக்காரன், ரெட்டால கட்சிக்காரன். அம்மா ஜெயிச்சுதவங்க தான் எகிரி போய் குதிப்பேன். அம்மா என்ன ரொம்ப குறைச்சல் கொடுக்குறாங்க போல. அட்டிலாம் விட அவனை வெத்த சோறு ஊர் கற்றுக்கிறான். பெரிய மயிராவன் சாலினி, நீ அப்படி இப்படி போட்டு வாங்கிடாத. எனக்கு பிடிக்காத அவன்லாம் போட்டுக்கிட்டு கொடுக்குமா. எனக்கு நான் பயப்பில்ல சொல்கிறேன். எனக்கு பிடிக்காது திமுக. என்ன சொன்னார் ஸ்டார்டிங்கில்? கேன்வாஸ் பண்ண சொல்ல 10 நிமிஷம் நான் எடுக்க மாட்டான். மக்கள் பணத்தை அது பிடிக்கும். எம்ஜிஆர் மாரி பாணி நல்லா யோசிப்பேன். மூளைக்குது. உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. அந்த பொறுப்பு நீ கேட்குற. அந்த பொண்ணு அதுக்கு கண்டுபிடிச்சுனுப்பா. அதை நம்மளுக்கு பணம் கொடுக்கல, நம்மளுக்கு கோச்சிங் கொடுத்துக்கிறாங்க. நிர்வாகத்துக்கு நிர்வாகம் குப்பை கொடை உனக்கு போச்சிங் அது வரைக்கும் நீ பார்த்துக்கணும். எப்போ கோச்சிங் கொடுத்துக்கிறாங்க. இப்போ குப்பை கொடைன்னா அது மைக் கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு நீ பேசினுக்கிற. அப்போ ஒரு எஸ்கார்ட் போனால இங்கே ஒரு தவறு செஞ்சால் தெரிஞ்ச ஒரு தவறு செய்தால் அதை தெரிஞ்சு செஞ்சால் தேவனால விட மாட்டார். எல்லாரும் செய்யறது தவறு, அதுவும் தெரிஞ்சு செஞ்சுட்டு இருக்கோம். அந்த தவறை செய்யாதீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருங்க. உங்கள் குழந்தைங்க முன்னாடியே நீங்கள் குப்பையை வந்து தவறு, இது வந்து பும்ரா மாதிரி பவுலிங் போட்டுட்ருக்கீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 பேரை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன். எல்லாருடைய ஃபேஸ் பிளர் பண்ணி தான் நான் போடுவேன். ஓகே, நீங்கள் திருமுல்லை வாயிலில் இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஊரை சுத்தம் செய்யலாம். சுற்றி இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு கார்ப்பரேஷன் எம்ப்ளாயாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் க்ளீன் அவர் சிட்டி டுகெதர். தேங்க்யூ.